மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானும் வேந்தருக்கு ஒளி, கொடை இரக்க குணம், நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துதல், நலிந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4 பண்புகளை உடைய வேந்தருக்கெல்லாம் ஒளி விளக்காவான் என்ற திருவள்ளின் வாக்கினுக்கு இணங்க நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்றை புரட்டி போட்டு வையத்தை வாய்ப்பிழக்க வைத்து 3 மாதங்களில் எய்திய சாதனைகளை நற்செயலில் கண்டு கேட்டு வியப்பவர்கள் தான் அதிகம். சிதம்பர ரகசியமாய் என்றும் இருந்த சட்டசபை கூட்டம் இன்று சாமானிய மக்களும் விரும்பி பார்க்கும் செய்தி போலாகிவிட்டது. இவை எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தாற்போல் தமிழ்நாட்டினை 2035-36 ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக மாற்ற உறுதி பூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினையும் வகுக்க தந்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சீர்வளரும் மறைவளரும் திரள்வேந்தர் முடிவளரும், பேர் வளரும் வணிகருக்கு பெருநிதியம் மிக வளரும், ஏர் வளரும் திருவளரும் இசை வளரும், கடல் சூழ்ந்த பார் வளரும் காரலார் பயிர் வளரும் திறத்தாலே, பெருமுகழ் படைத்த உழவர்களின் பயிர் வளர்க்கின்ற தன்மையாலே சீர் வளரும், சிறப்பு பொருந்திய மறைநூல்கள் வளர்ச்சி பெறும், வேந்தரின் மணிமகுடம் செழித்து ஓங்கும், பெருமைமிக்க வணிகர்களுக்கு பெருஞ்செல்வம் மிகுதியாக உண்டாகும், அழகு மிக்க கல்வி கேள்வி முதலிய செல்வமும் செழித்து ஓங்கும் என்று கம்பர் பெருமான் 70 நூலில் கூறுவதிலிருந்து உழவு தொழில் சிறந்து விளங்கினால் அந்நாட்டில் பிற துறைகள் அனைத்தும் செழித்து வளரும் என்று அறியலாம். எனவேதான் $1.5 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதார இலக்கினை நோக்கிய பயணத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதற்கு ஏற்ப இத்துறையின் திட்டங்களும் செயல்பாடுகளும் அமையும். கற்றது கையளவு கல்லாதது கடலளவு. நானும் உன்னதமான உளவுத்துறையை உயிர்த்துறையை நன்முறையில் வழிநடத்தி செல்ல, வேளாண்மையை மேம்படுத்த, உழவர்களின் நலன் காக்க என்னென்ன தேவை என்பதை ஆர்வத்தோடு பயின்று வருகின்றேன். முதல் ஆண்டு என்பதால் தற்போது உள்ள நிதி ஆதாரங்களின் அடிப்படையில் விவசாயிகளின் உயர்வுக்கான திட்டங்கள் முன்னுரிமையின்படி வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் உழவர்களின் வாழ்வினை மேன்மேலும் முன்னேற்றிட வழிவகுக்கும் என்று உறுதியுடன் நம்புகிறேன். இனி வரும் ஆண்டுகளில் இன்னும் பல திட்டங்கள் தீட்டப்பட்டு பரவலான வேளாண் வளர்ச்சி எய்தப்படும் என்றும் இம்மாமட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்று தொன்மை மிகுந்த வளம் நிறைந்த தமிழ்நாட்டில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை உழவர்கள் நிலையை உயர்த்திடும் நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களுடன் உருவாக்கி இம்மாவட்டத்தை சமர்த்திட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் முனைவர் எம் சாய்குமார் IAS அவர்களுக்கும், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு MA சித்திக் IAS அவர்களுக்கும், வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் முனைவர் சங்கர் IAS அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். A true leaders has the confidence to stand alone, the courage to make tough decisions and the compassion to listen to the need of the people என்று அறிஞர் டக்ளஸ் மெக்கார்த்தர் கூறியது போல எங்கள் தளபதி தேர்தல் களத்தில் 26 கட்சிகளின் கூட்டணியையும் இன்னொரு கூட்டணியையும் தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால் தான் சொல்லுகிறேன், இஸ் ஏ ட்ரூ லீடர், இஸ் ஏ ட்ரூ லீடர். லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என உறுதியாக அறிவித்த ஒரே முதல்வர் நம் முதல்வர். ஊழலற்ற தூயச்சு என்பதில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால் தான் சொல்லுகிறேன், மை லீடர் ஹஸ் தி கரேஜ் டு மேக் டஃப் டிசிஷன். ஒரு அண்ணனாக, மகனாக, தாய் மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார். அதனால் தான் சொல்லுகிறேன், மை லீடர் ஹஸ் தி கம்பேஷன் டு தி
நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம், வளர்க நம் தமிழ்நாடு, வெற்றி தமிழ்நாடு காண வெள்ளாட்டு வேளாண்மை. நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் வேளாண்மை நிதிநிலை உட்காருங்க சொல்றேன். வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். இருங்க, படிச்சுட்டார். இருங்க அதை நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறுக்கிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன். அதை ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகள் அவர் குறிப்பிட்டிருந்தால் கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிருந்தால் மட்டும் நீக்குவேன். பேரவைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் மற்றும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் ஆகியவற்றில் ஒவ்வொரு நாளுக்குமான பேசுவோர் பட்டியல் உரிய நேரத்தில் தயாரிக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக அந்த நாளில் பேசுவோர் பற்றிய விவரங்களை முந்தைய நாளே அளிக்குமாறு அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் 29 பேர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் குறித்து கவன ஈர்ப்பு மற்றும் சிறப்பு கவன ஈர்ப்பு ஆகியவற்றில் 110 முன் அறிவிப்புகளை இதுவரை கொடுத்துள்ளார்கள். 110 அந்த முன் அறிவிப்புகள் அனைத்தும் பெறப்பட்ட அன்றைய தினமே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்திற்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் பதில்களை தயார் செய்து வைத்துக் கொண்டால்தான் நான் அவற்றில் எவை முக்கியமானவை என்று கருதுகிறேனோ அவைகள் பேரவையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு கூடும். வணக்கம்.